எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்மளுக்கு புத்தி கூர்மையும் அதே மாதிரி பிளானிங் இருந்துச்சுன்னா எந்த அதாவது உடல் வலிமையோ இல்லை நம்மளை விட எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும் வீழ்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிய கதைவழி உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். ஸ்ட்ரென்த் இஸ் நாட் இன் அப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம தோற்றத்தில் நம்மளோட பலம் கிடையாது. அதுக்காக ஒரு கதை சொல்லலான்ட்டு ஒரு சிட்டுக்குருவி ரொம்ப சுறுசுறுப்பானது. காலையில் எழுந்து தன்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டு அது தன்னோட இரை தேடி காலையில் போனால் அது இரவு நேரம் அதாவது சாயங்காலம் ஆகும்போது தான் தன்னோட கூட்டுக்கு வர்றது வழக்கம். அதே போல் அன்றைய நாளும் அதுக்கு தேவையான காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா உணவையும் சேகரிச்சுட்டு இரவுக்கு உணவுக்கு வேண்டி ஒரே ஒரு நெல்மணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கும்போது அந்த நெல்மணி தவறுதலாக ஒரு மரத்தோட கீழே இடையில விழுந்துருது. அப்போ இதுக்கு ரொம்ப வருத்தம். நம்மளோட இரவு உணவு இது தானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி மரத்துக்கிட்ட நம்ம உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லி மரத்துக்கிட்ட போய் உதவி கேட்குது. அந்த மரமும் உதவுற மாதிரி இல்லை. நெல்மணியெல்லாம் எடுத்து தர முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி அதை துரத்தி விட்டுருது. அப்போ சரி இந்த மரத்தை இப்படி விட்டால் சரியாகாது, இதை பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு தச்சரை போய் சந்திச்சுட்டு, தச்சரே இந்த மரத்துக்கிட்ட நான் போய் உதவி கேட்டேன், என்னோடய நெல்மணி அந்த மரத்தோட இடையில தான் விழுந்துச்சு, எடுத்து கொடுக்க சொன்னால் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது, நீ இதை பழி வாங்கணும், அதுக்காக எப்படியாச்சும் அந்த மரத்தை வெட்டிடு அப்படின்னு சொல்லி தச்சர்கிட்ட உதவி கேட்குது. உடனே தச்சர் சொல்கிற அப்படி நான் எல்லாம் அந்த மரம் எல்லாம் போய் வெட்ட முடியாது, உன் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே மாதிரி துரத்து விடுறான். இது சிந்திக்குது என்ன பண்ணலாம். சரி அரசர்கிட்டயே நம்மளோட கஷ்டத்தை போய் சொல்லலான்னு சொல்லி அரசர்கிட்ட போய் சொல்லும்போது அரசர் சொல்லுவார், இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னை நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அந்த சிட்டுக்குருவி அனுப்புது. சிட்டுக்குருவி சிந்திக்குது இப்போ என்ன பண்ணலான்னு. சரி எதுக்கும் நம்ம யானை பாகன்கிட்ட போய் உதவி கேட்கலான்னு சொல்லி யானை பாகன்கிட்ட போய் சொல்லுது, உன்னோட யானை மேலே தான் ஏறி உட்காந்து அரசர் நகர்வலம் போவார், அதனால் எப்படியாச்சும் அந்த யானையை வச்சு அரசரை எப்படியாச்சும் தள்ளி கீழே போட்டுரு, அப்போ தான் பழி வாங்கறதுக்கு எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுது. ஏன்னா நான் உதவி கேட்டு போய் அரசர் செய்யலை அப்படிங்கிற அந்த கோபத்தை எனக்கு அப்போ தான் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த யானை பாகன் சொல்கிறா, கட்டாயம் நான் பண்ண முடியாது, ஏன்னா பண்ணால் எனக்கு தூக்கு தண்டனையோ இல்லை என்னை ஆயுள் தண்டனையோ போட்டுருவாங்க, எனக்கு அதனால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வேறு வழியே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுட்டு அது போய் ஒரு எறும்புக்கிட்ட உதவி கேட்குது. எறும்பு சொல்லுது, நான் என்னோடய உருவத்தில் நான் ரொம்ப சின்னது, நான் என்ன செய்ய முடியும் உனக்கு உதவி அப்படின்னா, இல்லை உன்னால் செய்ய முடியும், நீ எப்படியாச்சும் யானையோட தும்பிக்கைக்குள்ளே ஏறி போயிரு, நீ போய் அந்த கடிக்க ஆரம்பிக்கும் போது வலி தாங்க முடியாமல் இந்த யானை அங்கேயும் இங்கேயே ஓடும், இல்லாட்டி அங்கேயும் இங்கேயும் நகரும்போது இந்த உன் மேலே யானை மேலே உட்காந்துருக்கிற அரசர் கீழே விழுந்துருவார், அப்போ அப்படி ஒரு உதவி எனக்கு செய்யும் போது இந்த எறும்பு யோசிக்கும், செய்யறதுக்கு தயங்கும். உடனே சிட்டுக்குருவி கோவம் வரும், இங்கே பாரு நான் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு மரத்தை ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா மரம் என்னோட பெருசு, ரெண்டாவது தச்சரை என்னால் எதுவுமே செய்ய முடியாது, மூணாவது பார்த்தீங்கன்னா அரசரை என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அவங்கெல்லாம் என்னோட பெரியவங்க, ஆனால் நீ உருவத்தில் என்னோட சின்னவ, என்னால் உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும், கொல்லக்கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட காலை வச்சு அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுது. அப்போ வலி தாங்க முடியாமல் எறும்பு அந்த மரண பயமும் வலியும் அதுக்கு வந்துடுது. உடனே சரி நான் உனக்கு உதவி செய்கிற ஒரு நாள் டைம் தான் அப்படின்னு கேட்குது. அதுக்கப்புறம் இந்த எறும்பு இந்த விஷயத்தை போய் முதல்ல யானை காதில் போய் சொல்லுது. இதே மாதிரி சிட்டுக்குருவி இப்படி உன்னை செய்ய சொல்லி என்னை எப்படியாச்சும் தும்பிக்கைக்குள்ளே போய் உனக்கு வழி தர சொல்லுது, அப்போ நீ அரசரை கீழே போட்டுருவியாம்மா அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணுது. இந்த விஷயம் யானை பாகன்கிட்ட கன்வே பண்ணுறான். அவன் வேறு வழி இல்லாமல் அரசர்கிட்ட போய் சொல்கிறான், அரசே இதே மாதிரி ஒரு சிட்டுக்குருவிக்கு நீங்கள் உதவி செய்யலையாம்மா, அதனால் இப்போ யானையோட தும்பிக்கைக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணி உங்களை கீழே விழுக வைக்கிறதுக்கு வேண்டி பிளான் போட்டிருக்குன்னு. அப்போ அரசருக்கு பயம் வந்துருச்சு. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு உருவத்தில் சின்ன சிட்டுக்குருவி இதுக்கு இவ்வளோ புத்தி கூர்மையாக இது என்ன வேணாலும் செய்யும், ஒரு எறும்பு போனாலும் 1 கோடி எறும்பு இருக்குது, அதனால் இது வேறு எறும்புகிட்டே உதவி கேட்குறக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு உடனே அவர் ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அதில் அரசு முத்திரை வச்சுட்டு இந்த கடிதத்தை போய் தச்சர்கிட்ட கொடுத்துட்டு தச்சரை சீக்கிரம் மரம் வெட்ட சொல்லி உத்தரவு போடுறாரு. இந்த தச்சரம் மரம் வெட்டுறதுக்கு அதோட என்ன தேவையோ அதான அந்த வெட்டுறதுக்கான பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த விஷயம் மரத்துக்கு தெரிஞ்சிருது. மரம் கெஞ்சுது, என்னை இதை தயவுசெய்து வெட்டி வீழ்த்திடாதீங்க, அந்த ஒரு நெல்மணி தானே, நான் அதை எடுத்து சிட்டுக்குருவி கையிலேயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவருக்கு இந்த தச்சருக்கு என்ன விஷயம், எப்படியாச்சும் இந்த நெல்மணி திருப்பி கொடுத்தா மாத்திரம் போது பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு தச்சருக்கு புரிஞ்சுது. சரின்னு சொல்லி தச்சர் போயிடுறாரு. உடனே இந்த மரமும் அந்த விழுந்த அந்த நெல்மணி எடுத்து சிட்டுக்குருவி கையில் கொடுத்துருது.
இப்போது சிட்டுக்குருவிக்கு ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சாலும் அது வந்து இந்த பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட போய் கெஞ்சிச்சு, பல பேர்கிட்ட எனக்கு உதவி செய்யுங்கன்னு அது கேட்டுச்சு. அது தன்னோட நிலையை சொல்லி யாருமே கேட்குற மாதிரி இல்லை. கடைசியில் வந்து தனக்கு வந்து உருவம் தான் சின்னதை தவிர தன்னோட புத்தி கூர்மை பிளானிங் போட்டு அது ஒவ்வொரு ஆளாக போய் அப்ரோச் பண்ணி கடைசியில் தன்னோட காரியத்தை சாதிச்சுது. இப்போ மனிதர்களுக்கும் அப்படித்தான். அதுக்கு வேண்டி தான் இந்த சிட்டுக்குருவி கதை சொன்னேன். நம்ம வந்து நம்மளுக்கு உடல் வலிமை இருக்கோ இல்லையோ, ஆனால் வந்து நம்ம புத்தியை யூஸ் பண்ணி நம்ம வந்து யாரை எப்போ எங்கே எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான். நம்மளாக வந்து தேடி போய் யாருக்கும் எந்த துரோகம் செய்ய வேண்டாம். ஆனால் நமக்கு தீங்கு செய்தவங்களை முடிந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு உதவி செய்யலாம். உதவி செய்து அவங்க வந்து அந்த உதவி செய்த பிறகும் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே இருக்கிற பகை போகலை, நம்மளை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்கள வீழ்த்துறதில் தப்பு இல்லை. அதுக்காகத்தான் இந்த கதை சொல்கிறேன். எப்போவுமே வந்து நம்மளோட உடல் வலிமையாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எதிராளிகளை தாக்க முடியும். இல்லை வந்து மற்றவங்கள வந்து நம்மளுக்கு வந்து நியாயமான விஷயம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனாலும் வந்து சிலவங்களுக்கு பயம் இருக்கும். நம்ம வந்து எப்படி அந்த பெரிய பணக்காரர்கிட்ட மோதுறது, இல்லை வந்து பெரிய படித்தவங்க அவங்க பெரிய ஆள் நம்ம எப்படி மோதுறது அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நம்ம சைடில் வந்து கரெக்டாக இருந்தாலும் சில நேரம் நம்ம வந்து பயந்துக்குவோம். அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து நேர்மை, அதேமாதிரி புத்தி கூர்மை, பிளானிங் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட பெரிய ஆளானாலும் நம்ம ஈஸியாக வீழ்த்தலாம். அப்படிங்கிறக்காகத்தான் இந்த சிட்டுக்குருவி கதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.